டுடே இன்னும் சில முட்டை கிரேவி செய்யலான் இருக்கோம். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் போட்டு வச்சு ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சுங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இது ஓர வச்சுக்குவோம். அதுக்கடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலைங்க. ஓகேங்க, குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. பேன் ஒன்று வச்சிடுறோம். ஸோ லைட்டாக காஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா காயிட்டுங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டோம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பழம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றிடுவோம்.
ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கலாங்க. ஸோ தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்படி மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டு வாசம் சூப்பராக வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கட்டி வச்சு தக்காளி பழத்தை உள்ள தடவை போட்டுக்கலாம். ஸோ தக்காளி பழம் நல்லா மசிக்கிட்டோம், வேகட்டும். ஸோ தக்காளி பழம் போட்ட பிறகு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த தக்காளி பழம் நல்லா வெந்து மசிகிற லெவலுக்கு வந்துடும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஸோ தக்காளி போட்டு 2 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், தக்காளி பாருங்கள் நல்லா மசிக்குது பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு வரணும். ஸோ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த கண்டிஷனில் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வீட்டில் இருந்தே பொரிச்சதுங்க. வீட்டில் இருந்தே தோட்டம் வச்சுருக்கோம், அதுலேருந்தே பொரிச்சது போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கறி மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் பக்கம் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனுங்க. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வணக்கி கொடுக்கலாம். அந்த மசாலா வாசம்லாம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதோ அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இது நான்ஸ்டிக்கு தான், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி, அப்படியே கழுவுன தண்ணி. ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை நீங்கள் இப்போ ஊற்றிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் செமி கிரேவி அந்த டைப்பில் வைக்கிறேன். லைட்டாக ட்ரையாக இருக்கும், சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா ட்ரையாக வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும்னாலும் அப்படியே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ மசாலா நல்லா வந்துருச்சுங்க. ஸோ அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த பொசிஷனில் எனக்கு போதும். நான் இப்போ முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன்.
வந்து முட்டை பக்கத்தில் அண்ணா ஒருத்தர் ஃபார்ம் வச்சுருக்காருங்க. அந்த ஃபார்மில் போய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தது. இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்தோம். இதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். தோல் செம ஹார்டாக இருக்குதுங்க. ஸோ நீ 10 முட்டை வச்சுருக்குங்க. ஸோ இது வச்ச பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வெள்ளைக்கரு அப்படியே பாயில் ஆகிடுச்சு. மஞ்சக்கரு மட்டும் அப்படியே உள்ளே இருக்குங்க. அங்கே பாருங்கள். ஸோ அப்படியே இருக்குது. இப்போ லைட்டாக நான் வந்து பெப்பர் தூவிக்கிறேங்க. தூவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்ல ஒரு எக்கு செமி கிரேவி மாதிரி இல்லை ட்ரை அந்த மாதிரி கழிச்சிடும். ஸோ அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக பெரட்டி முட்டை விட்டுக்கோங்க. அப்படி ஒரு பெரட்டினீங்கன்னா ஸோ அந்த முட்டை உடையாமல் அந்த பீஸ் அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை அப்படியே தூவிக்கலாங்க. அவ்வளோதான் அப்படின்றது. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்லாம்.